ஓம் சாந்தி. ஆசிரிய சகோதரிகளுக்காக பாப்தாதாவின் அவ்யக்த முரளியில் உள்ள மகா வாக்கியங்கள். அவ்யக்த வாணி தேதி 10/3/1996. நீங்கள் அனைவரும் இரட்டை தோழர்கள், நிமித்தமான பெரியவர்களுக்கும் தோழர்கள் மற்றும் தந்தையின் தோழர்கள். எனவே நீங்கள் இரட்டை தோழர்களாக இருக்கும் பாகத்தை நடித்தீர்கள். ஆக தோழராக ஆகியிருத்தல் இது மிகவும் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை. சாப்பிடுங்கள், குடியுங்கள், சேவை செய்யுங்கள் மற்றும் நடனமாடுங்கள். உங்களுக்கு பொறுப்புகள் இருந்தாலும் நீங்கள் அவற்றிலிருந்து விடுபட்டுள்ளீர்கள். உண்மையில் கடின உழைப்பை செய்வது இரண்டாவது குழுதான். எனவே நீங்கள் தைரியத்துடன் முன்னேறி சென்று மற்றவர்களை முன்னேற்றி கொண்டிருப்பதால் பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். எனவே ஒவ்வொருவரின் சிறப்பும் மிகவும் நல்லது. பெயர் பெரியவர்களுடையது, காரியம் உங்களுடையது. ஒரு கால் உங்களை முன்னுக்கு வைக்கவில்லை என்றால் காரியமே நடக்காது. அவ்யக்த வாணி தேதி 31/12/1996. இன்னொரு பக்கம் விநாசத்தின் நேரம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீங்கள் ஏற்பாடு செய்யவில்லை, அது செய்து கொண்டிருக்கிறது. நேரமோ உங்களது படைப்பு. நீங்கள் கட்டளையிட்டால் போதும், அது சதா தயாராகவே உள்ளது. எனில் நீங்கள் இப்போது ஆடாது அசையாதவர்களாக ஆவதற்கு உங்களை தயார் செய்யுங்கள். யாரெல்லாம் உங்கள் சம்பந்தம் தொடர்பில் வருகிறார்களோ, டீச்சர்களோ நிமித்த சகோதர சகோதரிகளோ, ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தங்களது சம்பந்தம் தொடர்பில் வருகின்ற குரூப்புக்கு இந்த வருடம் அப்படி தயார் செய்ய வேண்டும். அவர்கள் ஒவ்வொருவர் வாயிலிருந்து நாங்கள் அனுபவி மூர்த்திகள் என்பது வர வேண்டும். சென்டரில் உடன் இருப்பவர்களாகட்டும், குடும்பத்தில் இருப்பவராகட்டும். ஆனால் ஒவ்வொருவரின் சகயோகத்தின் மூலம், உள்ளுணர்வின் மூலம் அத்தகைய குழு தயார் செய்யுங்கள். யாருடைய வாயின் மூலமும் யாருடைய உள்ளுணர்வின் மூலமும் அந்த மாதிரி அனுபவம் ஆகக்கூடாது. இவர்கள் அனுபவமூர்த்தி ஆகக்கூடியவர்கள், இன்னும் ஆகவில்லை. புரிந்ததா? சென்டரில் உள்ள மூத்தவர்களோ ஆகிவிட்டனர், நாமோ ஆகவில்லை என இப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. அனைவருடைய விரலும் தேவை. சமையலறையில் வேலை செய்பவராக கூட இருக்கலாம். ஆனால் அனைவருமே பொறுப்பாளிகள்தான். ஆசிரியர்கள் இன்னும் அதிகமாக எண்ணிக்கை வேண்டும் என நினைக்கிறார்கள். ஆசிரியர்களே, உங்கள் கைகளை உயர்த்துங்கள். ஆசிரியர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. அவர்கள் ஒரு குழுவில் வந்தாலும் மற்றொரு குழுவிலும் வர முடியும். இப்போது எல்லா ஆசிரியர்களும் என்ன செய்வீர்கள்? பலன்களை வழங்குவீர்கள் இல்லையா? மையத்தை தயார் செய்வீர்களா? அது சாத்தியம் என்று நினைப்பவர்கள் கைகளை உயர்த்துங்கள். சிறிய குமாரியாக இருந்தாலும் சரி, குமாராக இருந்தாலும் சரி, சகோதரனாக இருந்தாலும் சரி, அனைவரும் பொறுப்பு. ஒரு வருடம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு மாதம் அல்ல, ஒரு வருடம். மதுபனில் இருப்பவர்களும் தயாராக இருப்பார்கள் இல்லையா? மதுபனை சேர்ந்தவர்களே, உங்கள் கைகளை உயர்த்துங்கள். சரி, முதல் உதாரணம் யார் ஆவார்கள்? மதுபனா அல்லது அனைவரும் ஒன்றாக ஆவீர்களா? மதுபனை நகலெடுப்பது அனைவருக்கும் தெரியும் என்பதை பாப்தாதா கண்டிருக்கிறார். நல்ல விஷயமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, மதுபனை நகலெடுப்பது மிக எளிதாக வருகிறது. மேலும் ஒரு ஸ்லோகன் ஆகியிருக்கிறது. மதுபனிலும் அது நடக்கும். இப்போது இந்த ஆண்டில் இந்த ஸ்லோகனை சொல்ல வேண்டாம். இந்த ஆண்டு ஸ்லோகன் நான் செய்ய வேண்டும். இதுவும் நடக்கும், இதுவும் நடக்கும் என்பதில்லை. செய்தே ஆக வேண்டும். நான் செய்ய வேண்டும். நான் அர்ஜுன், வேறு அர்ஜுனன் இல்லை. அதனை பார்க்க வேண்டும். நான் அர்ஜுன், நான் கருவி. நல்லது. ஓம் சாந்தி.